யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 9-10. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். சரி, கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன், நாங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ, உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட வருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை முறை வந்தாலும் எங்களை வெறுமனே அனுப்பாத தேவன். இப்பொழுதும் ஆண்டவரே, கன்வென்ஷன் கூட்டங்களை ஆசீர்வதிங்க. இத்தனை ஆண்டு காலம் நீ நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல இம்மட்டும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய முகம் அவர்களுக்கு முன்பாக போயிருக்கிறது ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க தேவனாய் கர்த்தர் ஒருவரே அவரோடு கூட இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர் இனிமேலும் நீ நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். முடிவு பரியந்தம் நடத்துவீங்கப்பா. அப்படி நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நீங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே ஒரு அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது மோசேவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் அந்த அழைப்பை அவனுக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அனுப்புவேன் வா என்றார். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றதான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிற அழைப்பை அங்க வெளிப்படுத்துகிறார். இந்த மோசே இந்த 80 வருஷம் வனாந்தரத்தில், அதாவது முதல் 40 வருஷம் எகிப்துல, அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அவனை உருவாக்குனார் ஆண்டவர். இந்த ஊழியம் அப்பதான் தொடங்குது. அதே மாதிரி தான் இந்த ஊழியம், இந்த குறிப்பிட்ட இந்த ஊழியத்தையும் ஒவ்வொரு ஊழியத்தையும் அப்படிதான் ஆண்டவர் உருவாக்குறார். ஏதோ ஒரு நாள்ல எடுத்து கையில ஊழியத்தை கொடுக்கறது இல்ல, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே உடனே தூக்கி கையில கொடுக்கறது இல்ல. ஆண்டவர் முன்குறிச்சிருக்காரு, ஆனா அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு, உருவாக்குறார். சீஷர்களை 3 வருஷம் உருவாக்கி ஒரு ஊழியத்தை கையில கொடுத்தார். அதே மாதிரி தான் இந்த ஊழியத்தை, இந்த திருச்சபையை, இந்த போதகரை, இந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு ஒன் ஃபைன் டே அவர்களுக்கு இந்த ஊழியத்தை கையில கொடுத்து நீங்கள் போய் இந்த ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். எப்படி மோசே அந்த எகிப்துக்கு போய் ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வர வேண்டுமோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊழியமும் உருவாக்கப்படுது. ஊழியத்தினுடைய அடிப்படை என்னன்னா சோல் வினிங், அதாவது ஆத்மாவை ரட்சிப்பு. அவ்வளவுதான். இது பேஸ்ல தான் எல்லாமே இருக்கு. ஊழியம்னாலே அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி ஆயத்தப்படுத்துறோம், பரலோகத்தை சேர்க்க போறோம், அது இரண்டாவது வகை. முதல் வகை என்ன, எல்லாத்தினுடைய ஊழியத்தினுடைய அடிப்படை என்னன்னா சோல் வினிங், அதாவது ஆத்ம ரட்சிப்பு. அப்ப இந்த ஆத்ம ரட்சிப்புக்கு இந்த மோசையை தயார் பண்ணி அனுப்புனது போல ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் தயார் பண்ணி அனுப்புறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே ஒரு விஷயம் தான். ஒரு சபையை ஒரு இடத்துல கர்த்தர் உருவாக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய மகா பெரிய திட்டம் உண்டு. எதுக்காக உருவாக்குறாரு அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு இடம் தேவனுக்கு முன்பாக மிகவும் மோசமான காரியத்தில் இருக்கும். அதாவது அவங்களுடைய பாவங்கள் தேவனை எட்டினதாக இருக்கும். இப்போ அந்த இடம் அழிவுக்கு நேராக வந்திருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, கடைசி முயற்சி, அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு கடைசியா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அந்த வழியும் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஜனங்க அழிக்கணும். அது என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அங்கே ஒரு திருச்சபையை ஸ்தாபிப்பது. எதனால, அங்க ஒரு 10 நீதிமான்கள் உருவாகிட்டாங்கன்னா அந்த இடத்தை அழியாதபடி கர்த்தர் காப்பாத்திடுவார். இதுதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்புறாரு. இப்ப பாருங்க, மோசே எங்க அனுப்புறாரு, எகிப்துக்கு அனுப்புறாரு. எகிப்து எவ்வளவு மோசமான இடம்னு மோசேக்கு தெரியும், ஆனால் அங்க அனுப்புறாரு. அப்போ ஒரு ஊழியத்தை, நீங்க ஊழியத்தை தொடங்கி இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் கேட்டு பாருங்க. இப்ப நம்ம சபை இருக்குது, இந்த சபை ஊழியக்காரங்களையும் கேட்டு பாருங்க. இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு கேட்டு பாருங்க. அவங்க இங்க வந்தபோது அவங்க மனநிலை எப்படி இருந்தது, ஏன் இங்க வந்தேமோன்னு யோசிச்ச நாட்கள்லாம் இருக்கும். ஏன் இந்த ஜனங்க மத்தியில வந்தோமோ, எதனால ஆண்டவர் இங்க அனுப்புனாரோ. ஒரு நிறைய ஊழியர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வரும்போது இங்க ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. இங்க இருக்கிற ஜனங்களாம் மோசமானவங்க, மனிதத்தன்மை இல்லாம இருந்தாங்களா என்கிட்ட ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க மனுஷத்தன்மையே கிடையாதுங்க, அவ்வளவு மோசமானவங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே ஒரு சபை உருவாகி அந்த இடத்துல ஒரு 100 ஆத்மா 200 ஆத்மா வந்திருக்குதுன்னா கர்த்தர் அந்த இடத்தை எவ்வளவு நேசிச்சிருக்கிறான்னு பாருங்க, அங்க இருக்கிற ஜனங்களை. அப்படித்தான் இந்த சபையும் இங்கே அனுப்பப்பட்டது. இவங்க பிறந்த இடம் வேறையா இருந்திருக்கும், இவங்க வளர்ந்த இடம் வேறையா இருந்திருக்கும். ஏன் ஆண்டவர் இங்க அவங்களை அனுப்பி இருக்கிறார்னா, இவங்க வரும்போது இந்த இடம் தேவனுக்கு முன்பாக கோபாக்கினையின் இடமாக இருந்திருக்கும். இங்க இருக்கிற ஜனங்கள் அவருக்கு முன்பாக மிகவும் கோபத்தின் காரியங்களை செய்கிறவர்களா இருந்திருப்பாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அப்ப இந்த ஊழியத்துக்கு இங்க வரும்போது இந்த ஊழியக்காரர் கூட தோணி இருக்கும். ஏன்னா ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல ஒரு இடத்துல ஊழியம் பண்ணா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இந்த இடத்துல ஏன் வந்தோம். அந்த இடம் இன்னும் அழியாமல் இருப்பதற்கு அந்த திருச்சபை தான் காரணம். ஒரு சபை அந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்தை அழியாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஆனால் இந்த ஊழியத்துக்கு அனுப்பும்போது கர்த்தர் வெறுமனே அனுப்புகிறது இல்லை. இப்போ மோசேயை அனுப்பும்போது கர்த்தர் வெறுமனே அனுப்பல. அவனுக்கு ஆண்டவர் மிக முக்கியமான 4 காரியங்களை கொடுத்து அனுப்புகிறார். அதுதான் நான் இந்த வசனத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கன்வென்ஷனுக்காக இவங்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ணின போது முதல் நாள், 2வது நாள், இந்த 2 நாள் கூட்டங்களையும் பார்த்தபோது நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த 2 நாள் வசனங்களும் கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுத்தது என்று சொல்லுவேன். ஒவ்வொரு திருச்சபையும் மீட்டிங் அட்டன் பண்ண ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நாள் அந்த சபைக்காக அன்றைக்கி காலையில் ஜோம் பண்ணுவேன். மற்ற நாள் ஜோம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அந்த நாள் காலையில் அந்த சபைக்காக ஜோம் பண்ணி தேவ சமூகத்தில் உட்காந்து எனக்கு அந்த வசனம் கொடுங்கன்னு கேட்பேன். அப்போ அந்த சபைக்குரிய வசனத்தை ஆண்டவர் கொடுப்பார், அவங்களுக்கு தேவையானதை கொடுப்பார். அதே மாதிரி இந்த சபைக்கு தேவையான வசனத்தை நான் காலை வேளையில் கேட்டபோது ஆண்டவர் சொன்னதான ஒரு 4 காரியங்கள். இந்த மோசையை அனுப்பினதை போலத்தான் இவர்களை அனுப்பி இருக்கிறேன். மோசே எகிப்துக்கு போனது போல தான் இவங்களும் வந்திருக்கிறாங்க. அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேர்க்கிற பொறுப்பு மோசே கையில் கொடுக்கப்பட்டது போல
இவர்களுக்கு அந்த பொறுப்பை தான் கொடுத்திருக்கிறார். இப்போ இவங்க மோசே கூட இருந்த அந்த 4 விஷயங்கள் அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக மோசே கூட என்ன காரியத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஃபர்ஸ்ட் முதலாவது வாசிங்க, யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 3:12 வாசிங்க. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு. அந்த இடத்துல நல்ல அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது, அதுக்கு முந்தின வசனத்துல மோசே கேட்கிறாரு, நான் எம்மாத்திரம் இந்த ஜனங்களை போய் மீட்டு கொண்டு வருவதற்கு, அதுவும் பார்வோன் கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறதான மிக முக்கியமான பாதுகாப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன். பல நேரங்களில் நம்ம ஊழியத்தை தொடங்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது அங்கே இருக்கிற மனுஷர்கள் நம்மளை பார்க்கலும் பலவான்களாக இருப்பார்கள், நம்மளை பார்க்கலும் மோசமானவர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளை பார்க்க செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அவங்களை எதிர்த்து நம்மளால நிற்க முடியாது, அந்த இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. அங்க இருக்கிறவங்க பார்வோனாக இருப்பார்கள். சிலர்லாம் ஊழியத்துக்கு போய் 2 வாரம் 1 வாரத்தில் அந்த இடத்த விட்டு ஓடி போனவங்களா இருக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்க முடியாதுங்க. நார்த் இந்தியாவில் போய் பாருங்க, பல கிராமங்களில் பல காடுகளில் மிஷனரிகள் ஊழியம் பண்ணும்போது நான் ஒரு சிலரோடு கூட இருந்து பார்த்துருக்கிறேன். சவுத் இந்தியாலையும் இருக்கு. இந்த மிஷனரிகளோட ஊழியங்கள் இருக்கும்போது நான்லாம் 2 நாளைக்கு மேலே அங்கே என்னால் இருக்கவே முடியாது. ஒரு மிஷனரி என்னை கூட்டிட்டு ஒரிசாவுக்கு கூட்டிட்டு போனாரு. 35 கிலோமீட்டர் பைக்கில் போனார். 35 கிலோமீட்டர் பைக்கில் போனார். நான் உண்மையை சொல்கிறேன், ஒரு தடவை அவர் கூட போயிட்டு வந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் அந்த பேக் பெயின், முதுகு வலி ஏறக்குறைய 10 நாள் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் வாழ்நாளெல்லாம் அந்த ரோட்டில் தான் போயிட்டு வர்றாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அண்ணா எங்க பாருங்க, இப்போ தான் யானை கிராஸ் ஆயிருக்கு, ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். நான் கேட்டேன், எப்படி சொல்றீங்க? இந்த யானை லத்தி போட்டு போயிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் போயிருக்கு, நல்லா தெரியுதுண்ணே அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், இந்த யானைலாம் வருமா? ஒரு நாள் வந்துச்சுண்ணே, யானை வந்துட்டு பார்த்துருச்சு, நான் ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒட்டி நின்றுக்கிட்டேனே, அது ஒரு 5 நிமிஷம் சுற்றி பார்த்துட்டு போயிருச்சு. யோசித்து பாருங்க, அவர் ஒரு 2 நிமிஷம் கதையை அதை சொல்றாரு. யானை வந்துச்சு, பார்த்துச்சுன்னா ஒட்டி மரத்தோடு நின்றுக்கிட்டேனே. அந்த நிமிஷம் அந்த மனுஷனுடைய உயிர் எம்மாத்திரம் எப்படி இருந்திருக்கும்? அவருக்கும் மனைவி இருக்கு, அவருக்கும் பிள்ளைகள் இருக்கு. இந்த உலகம் நம்மை விட வலிமை வாய்ந்தது தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்க இருக்கிற மனுஷர்கள் பார்வோன்கள் தான், இங்க இருக்கிறவர்கள் நேபுகாத்நேச்சார்கள் தான், இங்க இருக்கிறவர்கள் ஆகாபுகள் இருக்கிறார்கள், இங்கே மோசமான ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் கொடுக்கிற முதலாவது வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் பெரியவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொரு ஊழியத்தையும் கட்டி எழுப்பி 12 வருஷம் வந்திருக்குது அப்படின்னா, இந்த 12 வருஷமும் எந்த எம்எல்ஏவோ, எந்த எம்பியோ, எந்த கவுன்சிலரோ, எந்த பணக்காரனோ, எந்த விதமான காரியமும் கூட இருக்கவில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார். அது அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஊழியத்தை மட்டும் ஒவ்வொருத்தருடைய ஊழியம் அப்படித்தான். உன்னை கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். நாம இருக்கிற இடம், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை விட பெரியவர்கள். அவர்கள் இந்த உலகத்தின் பிள்ளைகள், நம்மளை விட வலிமை வாய்ந்தவர்கள். அதான் இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கும் போது அவங்க போய் பார்க்கறாங்க. யாரை பார்த்து பயந்தாங்க தெரியுமா? அங்க சொல்றாங்க, ஏனோக்சின் புத்திரராகிய ராட்சதரை கண்டோம், அவர்கள் பலவான்கள். அவங்க பயந்துட்டாங்க, அங்க இருக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல. என்ன தெரியல தெரியுமா? அவர்களோடு கூட இருப்பவரையிலும் நம்மோடு இருக்கிற தேவன் அவர்களை பார்க்கிலும் பெரியவர். இந்த எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். இங்க இருக்கிற நம்ம இன்னைக்கு யாரை பார்த்து பயப்படுறோம்? இன்னைக்கு கொஞ்சம் அதிகாரத்தில் உள்ளவங்களை பார்த்தா பயம், இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் சட்டத்தில் கொஞ்சம் பெரிய ஆட்களை பார்த்தா பயம், போலீஸ்காரங்களை பார்த்தா பயம், அரசியல்வாதியை பார்த்தா பயம், எல்லாரும் பார்த்தாலும் பயம். காரணம் என்ன? இன்னைக்கு ஏன் பயப்படுறா? ஒரு சிலரா சொல்றேன், நான் யாரையும் எதிர்க்கணும்னு சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சொல்றது நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்க்கணும்னு சொல்லல, யாரை கண்டும் பயம் அவசியம் இல்லை. ஏன் பயம் அவசியம் இல்லை? இப்போ ஒரு காவலர் நிறுத்துறாரு, காரை நிறுத்துறாரு, உள்ள உட்காந்துருக்கிற காருக்குள்ள உட்காந்துருக்கிறவர் முதலமைச்சருடைய பையனாகவோ அல்லது முதலமைச்சருடைய அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் காரை திறக்கிற ஸ்டைலே வேற மாதிரி தான் இருக்கும். கண்ணாடியை திறந்து என்ன விஷயம் அப்படிதான் கேட்பாங்க. இவரை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சார் போயிட்டு வாங்க சார். ஏன்? அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் கூட இருக்கிறவர் பவரில் இருக்கிறாரு. எந்த பவரில் இருக்கிறாரு? இவரை பார்க்கிலும் பவரில் இருக்கிறார். அவரை கண்டா அவருக்கு பயம், அதனால அவர் கூட இருக்கிறவர் கண்டா இவர் மேலேயும் பயம் வருது. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த உலகத்தின் அரசாங்கங்கள், ராஜ்யங்கள், இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வலிமை வாய்ந்தவர்கள். ஆனாலும் அவர்களோடு கூட இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் இன்னும் பெரியவர். அவர் கூட போனாலே ஒரு அபிஷேகம் உண்டு, ஒரு மகிமை உண்டு. அந்த அபிஷேகத்துக்கு, அந்த மகிமைக்கு இந்த உலகம் பயப்படும். அந்த பயம் வரும், அது நிச்சயம் வரும். எலியா மேல அந்த பயம் இருந்துச்சு, ஆகாபுக்கு அந்த பயம் இருந்துச்சு, யோவான் ஸ்நானகன் மேல ஏரோதுக்கு அந்த பயம் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த பயம் பரிசேயர் சதுசேயருக்கு இருந்துச்சு. அப்போஸ்தலரை கண்டு அங்கிருந்தவர்கள் பயந்திருந்தார்கள் இருக்கு. அந்த பயம் இருக்கணும். அதுதான் நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தருடைய மகிமை. காரணம், நம்ம ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம படிப்போ, நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ, நம்ம சுத்தி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தவர் இனிமேலும் உன்னை கூட இருப்பார். இந்த சபை இந்த அளவுக்கு உருவாயிருக்குது அப்படின்னு கேட்டா, நான் இந்த சபையினுடைய ஒரு 3 ஸ்டேஜை நான் பார்த்துருக்கிறேன். அந்த 3 ஸ்டேஜ்லையும் 2 ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். முதல்ல அவங்க ஒரு கூரையில் இருந்தாங்க,
அதுக்கப்புறமா மாறி இங்கே வந்தாங்க. இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு இப்போ ஒரு 12 வருஷமா மொத்தமாக ஊழியத்தில் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இதோடைய அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போக போறாங்க. இப்போ இந்த 3 ஸ்டேஜாக இவங்களை நான் பார்க்குறேன். இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. இவர்களோடு கூட எனக்கு தெரிஞ்சு என் அளவில் நான் சொல்கிறேன், இவர்களோடு கூட வேற எந்த மனுஷனுடைய காரியங்களும் இல்லை. இவரோடு கூட தேவன் இருக்கிறார். தேவன் இருந்ததுனால தான் இம்மட்டும் வந்திருக்குது. ஒவ்வொரு ஊழியமும் அப்படித்தான், ஒவ்வொரு ஊழியமும் அப்படித்தான். அநேக ஊழியர்களை பார்த்துருக்கிறேன், அவங்க தேவனையே நம்பி வாழ்க்கையை ஓட்டினாங்க. மோசே சொன்னது உண்மைதான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்வோனுக்கு முன்பாக நான் ஏமாத்திரம். ஏன்? பார்வோன் ராஜா, நான் ஆடு மேய்க்கிறவன். எனக்கு பார்வோனுடைய கலைகள் எல்லாம் தெரியும், அந்த ஊரை பத்தி தெரியும், நாட்டை பத்தி தெரியும். ஆனாலும் பார்வோனுக்கு முன்பாக நான் ஏமாத்துறவன். நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு இல்லப்பா, ஆனா பார்வோனிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த தைரியம் தான் தாவீதுக்கு இருந்துச்சு. அந்த தைரியம் தாவீதுக்கு இருந்துச்சு. சவுல் எல்லாரை விட பெரியவன். சவுலை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. சவுல் எல்லாரிலும் உயரமானவன். ஆனால் சவுலை விட உயரமானவன் ஒருத்தன் வந்தான் பாருங்க இடத்துல, கோலியாத்துன்னு. அவனை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஏன்? சவுலே பயந்தாரு. ஆனா தாவீதுக்கு மட்டும் பயம் இல்லை. நம்ம ஊர்ல சொன்னாங்க தெரியுமா, அசட்டு தைரியம் பாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, அது அசட்டு தைரியங்க, சும்மாவே போய் நிக்கிது மாட்டுக்கு முன்னாடி, அது முட்டி தூக்கி போட்டா தான் தெரியும் அப்படிம்பாங்க. அசட்டு தைரியம் பாங்க. தாவீதுக்கு இருந்தது அசட்டு தைரியம் இல்ல, அசாத்திய தைரியம். என்ன தைரியம் தெரியுமா? அவன் சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். என் கூட தேவன் இருக்கிறாரா? அந்த தைரியம் வந்துட்டாலே எது மேலேயும் பயம் வராது. எதை குறித்து பயம்? பெருமை அல்லது அதை நான் சொல்ல வரல, ஒரு பயம் வராது. ஏன்? என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனாலதான் இந்த தேவன் வந்து அவர் கூட இருந்து எகிப்துல எல்லாத்தையும் செஞ்சதை பார்த்த மோசே சொல்றாரு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு மோசையை பார்த்து, நீ போப்பா, நீ போ, நான் உங்க கூட வரமாட்டேன். இந்த ஜனங்க ரொம்ப வணங்கா காலத்துள்ள ஜனங்க, நான் வேற ஒரு தூதனை அனுப்புறேன். அவன் சொல்றான், நீர் வந்தால் வழியா நான் போக மாட்டேன். ஏன்? நீர் கூட இருந்தா என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இந்த ஊழியத்தின் பாதையில கர்த்தர் இருக்கிற மரியாதை, கர்த்தர் கூட இருந்தா என்ன மரியாதை தெரியுங்களா? நான் அடிக்கடி எப்பவும் யோசிக்கிற ஒரு விஷயம், ஒருவேளை இந்த கர்த்தர் இல்லாமல், இந்த கர்த்தருடைய நாமத்துல ஊழியத்துக்கு போகாம நான் ஒரு கம்பெனி சிஇஓவா அல்லது நான் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக கூட இருந்து நான் போனா இந்த மரியாதை கிடைக்குமான்னு யோசிப்பேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? நான் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது பார்ப்பேன், எல்லா இடத்துக்கும் பார்ப்பேன், அது உள்நாடோ வெளிநாடோ பார்ப்பேன். ஏர்போர்ட்ல போறதுக்கு முன்னாடி டிக்கெட் எல்லாம் எடுத்து அனுப்பி இங்க ஏறும் போது ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பிரதர் ஏறிட்டீங்களா? அங்க இறங்கும் போது இறங்குற இடத்துல நிற்பாங்க. அந்த பெட்டி ஒரு வெயிட்டும் இருக்காது, சும்மா கையில தான் வச்சிருப்பாங்க. அதை வாங்குறதுக்கு 2 பேர் ஓடி வருவாங்க, கொடுங்க பிரதர். இல்ல பரவாயில்ல, இல்ல கொடுங்க பிரதர். அந்த கார்ல ஏத்தி அந்த திருப்பி அந்த ஊழியத்தை முடிச்சு அனுப்புற வரைக்கும் அவங்க அந்த கவனிக்கிறது, இது எம்டி ஜெகனுக்காகவோ எந்த ஊழியக்காரனுக்காக அல்ல, அவர் அனுப்பின நாமம் ஒன்று இருக்குது, அவர் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கிடைக்கிற மரியாதை, அந்த மரியாதையை கொடுக்குறாங்க. இதுவே இயேசு இல்லாவிட்டால் அந்த மரியாதை கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அதான் நான் சொல்லுவேன், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால தான் மோசே அழகா ஒரு வார்த்தை சொல்றார், ஆண்டவரே, நாங்கள் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிறோம், நாங்கள் எதில் விசேஷித்தவர்கள் தெரியுமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட வருகிறார். எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறாரியா, அதுதான் விசேஷம். இந்த சபைக்கு ஆண்டவர் இத்தனை வருஷ காலம் கூட இருந்திருக்கிறார். நான் எப்பவும் சொல்வேன், அந்த கழுதை மேல இயேசு இருக்கிற வரைக்கும் தாங்க கழுதைக்கு மரியாதை. துணியை விரிப்பாங்க, கிளையை உடைச்சு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. இந்த கழுதை சில நேரத்தில் என்ன செய்யும் தெரியுமா? இதெல்லாம் விரிச்சு போட்ட உடனே கழுதை நினைச்சுக்கணும், நான் ஒருவரும் ஏறாத கழுதை, நான் ரொம்ப ப்ரீஷியஸான கழுதை. அதனால வந்து என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் எனக்கு விரிக்கிறாங்கன்னு என்னைக்கு கழுதைக்கு மனசுல அந்த எண்ணம் வந்துச்சோ, கழுதை காலி. மேல உட்கார்ந்து இருக்கிற கர்த்தரை அப்படியே அந்த கழுதை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே இறங்கிறாதீங்கப்பா, நீங்க இருக்கிற வரைக்கும் தான்ப்பா எனக்கு இந்த மரியாதை. என்னைக்கு நீங்க இறங்கிட்டீங்களோ, எனக்கு முன்னாடி துணியை விரிக்க மாட்டான், எனக்கு முன்னாடி கிளைய வரைக்க மாட்டான், திருப்பி என்ன கொண்டு போய் கட்டி போட்டுருவான். ஆண்டவரே, நீங்க இருக்கிற வரைக்கும் தான்ப்பா எனக்கு விடுதலை. அந்த மேல இருக்கிற தேவன் இறங்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். அதுதான் அந்த கழுதைக்கு மரியாதை. நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம கூடவே இருக்கணும், அதுதான் நமக்கு மரியாதை. சிம்சோன் மேல ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை. அவர் இறங்கி வெளியே போயிட்டாரு, மொட்டை அடிச்சு குருடாக்கி உன்னை பைத்தியக்காரனாக்கி சங்கிலில கட்டி போட்டுருவான். இதான் உலகம். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்போ உன் மேல இருக்கிற ஆவியானவர் இறங்கிட்டாரோ, எப்போ உன் மேல இருக்கிற தேவன் இறங்கிட்டாரோ, எப்போ உன்னை தேவன் உன்னை விட்டு விலகிட்டாரோ, அன்னைக்கு உன்னை மொட்டை அடிச்சு குருடாக்கி விலங்கு போட்டு உன்னை பைத்தியக்காரனாக்கி விட்டுரும் இந்த உலகம். தேவன் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அதுதான் இப்போ இந்த சபைக்கு இதர வரைக்கும் இருந்த ஆண்டவர். நம்முடைய அடுத்த ஜெபம் என்ன இருக்கணும் தெரியுமா? நான் ஓடி முடிக்கிற வரைக்கும் நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவர். நீங்க இல்லாவிட்டால் நான் இந்த பிரயாணத்தை செய்ய மாட்டேன், நீங்க இல்லாவிட்டால் நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன். ஏறி நிற்கும் போது புல்பீட்ல தேவ பிரசனம் இருந்தா தான் பேசணும். எத்தனை பரிசுத்தவான் அப்படி இருந்திருக்காங்க தெரியுமா? அந்த தேவ பிரசனம் இல்லாட்டி பேச மாட்டாங்க. ஒரு பரிசுத்தவானை குறித்து எனக்கு தெரியும். அவர் செய்த காரியம் நான் பார்த்து பிரமிச்சிட்டேன். பிரசங்கத்துக்கு வந்துட்டாரு, உட்கார்ந்துருக்கிறார், முன்னாடி போதகர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார், அடுத்து அவர் தான் பிரசங்கம் பண்ணணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல திடீர்னு தேவ மனுஷனை காணும். போதகருக்கு கை கால்லாம் உதறிடுச்சு, எங்க இவர் ஆளை காணுமே, எங்க போயிருக்கிறார்? பார்த்தா அவர் வீட்டு கீழே போய் போதகருடைய ரூம்ல உட்காந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். உதவியாளர் ஓடி வந்து சொன்னார், பாஸ்டர் கீழே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். பாஸ்டருக்கு ரொம்ப கோவம், என்னடா அவர் ஊழியத்துக்கு வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்தார். வந்து அந்த தேவ பிரசங்கத்தில் நின்று மனுஷன் பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தை நான் உட்காந்து கேட்டேன் அன்னைக்கு. அதனால தான் எனக்கு தெரியும். அந்த பிரசங்கத்தை உட்காந்து கேட்கிறேன் அன்னைக்கு.
அவ்வளவு ஒரு ஆழமான செய்தி, இருதயத்தை உடைக்கிற செய்தி ஆதியாகமத்திலிருந்து எடுக்கிறார். முடிச்ச பிறகு அந்த போதகர் கேட்டார், எங்க போயிட்டீங்க? எப்படி? நான் பயந்துட்டேன் தெரியுமா, எங்க போயிட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஆண்டவர் கீழே போய் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு, போயிட்டேன். உடனே இந்த போதகர் கேட்டார், ஐயா நாங்களாம் இங்கே வெயிட் பண்ணோம். அவர் சொன்ன வார்த்தை, 1,00,000 பேர் வெயிட் பண்ண எனக்கு கவலை இல்லை, என் தேவன் சொல்றதை மட்டும் தான் நான் செய்ய முடியும், அதுதான் முக்கியம். தேவன் என்ன சொல்றாரோ அந்த தேவனை கூட வச்சுக்கணும். அந்த தேவன் இல்லாம புல்பீட்ல ஏறக்கூடாது, அந்த தேவன் இல்லாம பிரசங்கம் பண்ணக்கூடாது, அந்த தேவன் இல்லாம ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அந்த தேவன் இல்லாம வேலையை தொடங்கக்கூடாது, அந்த தேவன் இல்லாம வேலையை முடிக்கக்கூடாது. எல்லாத்திலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதைத்தான். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னுடைய பலகீனத்தை நினைக்காதீங்க. நான் ஏமாத்திரம், எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு வேற எந்த ஒரு காரியமும் இல்லை, படிப்பு இல்லை, எனக்கு உயர்த்தி விடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு பின்னாடி தாங்கிறதுக்கு யாருமே இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நான் என்ன செய்ய போறேன்? நாங்க தனித்து விடப்பட்டிருக்கிறோமே. கர்த்தர் சொல்றாரு, இவங்கெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லது. காரணம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்க இருக்க மாட்டார். ஆண்டவர் யாருமே இல்லை நீ நினைக்கிற பத்தியா, அன்னைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னு அர்த்தம். அதுதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். நாம ஒண்ணுமே இல்லை, ஏமாத்திரம். இது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மோசேக்கு சொல்ற வார்த்தை. நீ போ, தைரியமா போ. அந்த வார்த்தையை நான் இந்த சபைக்கும் சொல்றேன், தைரியமா போங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஏமாத்திரம் ஒண்ணும் இல்லாதவங்க தான், ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து என்ன செய்யணும்? இப்போ 14வது வசனம் 15வது வசனம், அதே 3ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14-15 வாசி. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். இந்த ரெண்டாவது மோசே கூட இருந்தது என்ன தெரியுமா? இப்போ மோசே கேட்குற, ஆண்டவரே நீங்க கூட வரீங்க சரி, ஆனா இப்ப ஜனங்க உன் கூட இருக்கிற அந்த தேவன் யாருன்னு கேட்பாங்களே. இப்போ அந்த தேவனை என்ன நான் சொல்றது? காரணம் 400 வருஷம் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்துட்டாங்க. இந்த 400 வருஷம் இவங்களுக்கு இந்த நாமம் மறந்து போச்சு, இவங்க மறந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்பாங்க, யார் உன்னை அனுப்புனா? நீங்க என் கூட இருக்கிறத ப்ரூஃப் பண்ணிடுவீங்க, எனக்கு அது ப்ரூஃப். நான் ஜெபம் பண்ணும் போதும் பைபிள் வாசிக்கும் போதும் நீங்க என் கூட இருக்கிறீங்கிறது எனக்கு ப்ரூஃப், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க என் கூட இருந்தா எனக்கு தைரியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நான் போற இடத்துல ஒன்னு கேட்பாங்க, என்ன கேட்பாங்க தெரியுமா? உன்னை அனுப்பினது யாரு? ஒரு நாமத்தை கேட்பாங்க. நான் என்னத்தை சொல்லுவேன், நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றதான வார்த்தை, நீ போ, என் நாமத்தை நான் உனக்கு சொல்லுவேன். ஆனா மோசேக்கு சொன்ன நாமம் என்ன தெரியுமா? ஒரு நாமத்தினுடைய சுபாவத்தை தான் சொல்றார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உடைய அந்த நாமத்தை உடையவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள் ஒண்ணு என்ன தெரியுமா? 2000 வருஷமா, இன்னும் சொல்ல போனா 4000 வருஷமா ஆதாம்ல இருந்து அத்தனை பேரும் இந்த கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்ன? அந்த சிம்சனுடைய அம்மா கேட்கும், உன் நாமம் என்ன? மோசே கேட்பாரு, உன் நாமம் என்ன? யாக்கோபு கேட்பாரு, உங்களுடைய நாமம் என்ன? அத்தனை பேருக்கும் அதை ஏன் கேட்பானேன்? அது அதிசயம், அது அதிசயம், அது அதிசயம் சொன்ன ஆண்டவர் 4000 வருஷம் கழிச்சு அந்த வல்லமையுள்ள மகத்துவம் உள்ள மேலே வானம் கீழே பூமி அத்தனை பேரும் நடுநடுங்கக்கூடிய மகத்துவம் உள்ள அந்த நாமமாகிய இயேசு என்கிற நாமத்தை உன் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இயேசுங்கிற நாமத்துடைய பவர் தெரியாம இருக்கிறோம், ரொம்ப கேஷுவல் ஆயிட்டோம். இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 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 அந்த இயேசுங்கிற நாமத்துடைய பவர் நமக்கு தெரியல. அதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்க சீயோனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்களாம், பரலோகங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்களாம், யெகோவாங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்களாம். காரணம் என்னன்னா, அது அவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, அவ்வளவு மகத்துவம் உள்ளது. அதை என் வாயில எப்படி சொல்லுவேன், அந்த பரிசுத்தம் உள்ளதை என்னுடைய அசுத்தமான வாயில எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் சொல்லுவாரு, அதை காட்டிலும் மேலான மகத்துவம் உள்ள நாமம் தான் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை தான் அவங்க கையில் கொடுத்து அனுப்புறாரு, நீ போ, கேட்டா சொல்லு நான் ஆபிரகாமின் தேவன் சொல்லு. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சீஷர்ல அனுப்பும்போது சொல்றாரு, இப்போ நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால வர்றேன்னு போய் சொல்லு. இந்த நாமத்தை நீ சொன்னினா வானத்தின் பொல்லாத சேனைகள் எல்லாம் நடுங்கும், பூமியில் உள்ளதெல்லாம் முடங்கும், காற்றும் கடலும் அடங்கும். அத்தனைக்கும் மேலான நாமம் நம் கையில் இருக்கு. இந்த நாமத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆண்டவர் கொடுக்கிற பவர் என்ன தெரியுமா? நீ ஒரு ஜனங்க கிட்ட போறிய, அந்த ஜனங்க அத்தனை பேரும் உன்னை நம்புறதுக்கு இந்த ஒரு நாமம் போதும். இன்னைக்கு ஊழியத்தினுடைய வளர்ச்சி எதில் இருக்கு? நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஊழியத்தை நம்ம எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நூதனமாக யோசிச்சு அறிவுபூர்வமாக சில காரியங்கள்லாம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு போஸ்டர் போட்டார், நான் பார்த்ததை சொல்றேன், பெரிய போஸ்டர் போட்டார். அந்த போஸ்டர்ல இயேசுங்கிற பேர் ஒரு இடத்துலையும் இல்லை, வசனம் ஒரு இடத்துலையும் இல்லை, அவருடைய போட்டோ இருந்துச்சு, அந்த
நடக்கிற மீட்டிங்கோடைய அந்த தீம் பேர், இப்போ நம்ம அந்த வசன திருவிழா இந்த மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு, எல்லாம் போட்டிருந்தாங்க. வசனமோ இயேசுவோ ஒரு இடத்துல கூட இல்லை. அப்போ அதோடைய உதவியாளரை கூப்பிட்டு நான் கேட்டேன், என்னப்பா இப்படி போஸ்டர்லாம் போட்டிருக்கிறீங்க பெருசா, ஒரு இடத்துல கூட வசனம் இல்லை இயேசுவும் இல்லையேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே இந்த இயேசுன்னு பேரை போட்டால் யாரும் வரமாட்டாங்கண்ணே மீட்டிங்க்கு, அது கிறிஸ்தவ மீட்டிங் நினச்சின்னு வரமாட்டாங்க, அதனால இப்படி செக்குலியரா போட்டு ஜனங்களை வரவழைச்சு அங்க நாம என்ன செய்வோம், இயேசுவை சொல்லுவோனே, அப்ப அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல சொல்றாரு, சகோதரரே நான் உங்களிடத்தில் வரும்போது ஞானத்தோடாவது நய வசனிப்போடாவது பேசுகிறவனாய் வராமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறவனாக வந்தேன். அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அதாவது அப்படியே சிறந்த வசனிப்பு, ஏற்ற இறக்கம், அப்படியே ஞானம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அப்படியே ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு. ஒருவேளை ரட்சிக்கப்பட மாட்டான், ஒருவேளை ரட்சிக்கப்பட மாட்டான். ரட்சிப்பு இயேசு என்கிற நாமத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த நாமத்துல தான் ரட்சிப்பு. நீ இயேசுன்னு மட்டும் சொல்லுங்களேன், என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த நாமத்துல தாங்க பவர் இருக்கு. அந்த நாமத்தில் இருக்கிற பவரை தெரியாம இருக்கிறாங்க. இந்த தேசத்திலேயே வியாதி வரட்டுமே, இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி நமக்கு வராது பாருங்க. அப்போ டோட்டல் உலகத்தின் வியாதியை கண்ட்ரோல் பண்றது அந்த ஒரு நாமத்தில் இருக்கு. சீஷர்கள் போயிட்டு வந்து சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுது. இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகமே அவங்க பேர்ல பாருங்க. எப்போ சொல்றாங்க? அந்த 3 வருஷம் ஊழியத்திலேயே இயேசு அனுப்பி விடுறாரு. நடுவில் போயிட்டு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் சுகமாகறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, கரெக்ட். அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் யோசிச்சிருந்தேன், இவங்க போய் எப்படி அற்புதம் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு. இந்த வசனம் படிக்கும்போது சொல்லுது, அவருடைய நாமத்தினாலே நீ பரிசுத்த ஆவியை பெறணும், கண்டிப்பா பெறணும். அதுக்கு முன்பாகவே உங்க கையிலையும் என் கையிலையும் ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. வானத்தையும் அசைக்கும், பூமியையும் அசைக்கும், காற்றையும் நிறுத்தும், கடலை அடக்கும், பிசாசை நடுநடுங்க பண்ணும். அத்தனைக்கும் மேலான நாமத்தை நம் கையிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த நாமத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்க மினிஸ்ட்ரி கர்த்தருக்கு முன்பாக மகத்துவமா இருக்கும். மினிஸ்ட்ரினா என்னங்க? மினிஸ்ட்ரினா என்ன? இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நாம வந்திருக்கிறோம். காஸ்பல்னா கோ அண்ட் ஸ்பெல், போய் சொல்லு. எதை சொல்லணும்? இயேசு உன் பாவத்துக்காக மரித்தார்னு சொல்லணும். யார் மரிச்சா? இயேசு மரிச்சார். 4000 வருஷமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மறைத்த அந்த நாமத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை நம் கையில கொடுத்திருக்கிறார், நம் வாயில கொடுத்திருக்கிறார். நீ அதை யூஸ் பண்ணி பாருங்க. என்ன பவர், எப்படிப்பட்ட பவர் பாருங்க. இந்த மினிஸ்ட்ரி 12 வருஷம் நடந்திருக்குது. என்ன நீங்க எதனால நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமான ஆராதனை. ஓ, செய்தி வந்து அப்படி மெசேஜ் டெப்த் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மெசேஜ் டெப்தா கொடுக்கிறது கர்த்தருடைய கிருபை, ஆராதனை பண்றது கர்த்தருடைய கிருபை, ஊழியம் நடக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைய வரைக்கும் இந்த இடத்துல நாம நிக்கிறோம். நம்மளை சுத்தி இவ்வளவு பிசாசின் கூட்டங்கள், எதிர்ப்புகள், இவ்வளவுக்கு நடுவில் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன்னா அந்த நாமம் இருக்கிறதுனால மட்டும்தான். அந்த நாமத்துக்கு பயந்து தான் இந்த வாசப்படிக்குள்ள எந்த ஒரு பிசாசின் கிரியும் வராம இருக்கு. இந்த சபைக்குள்ள ஒரு பிசாசு வந்துச்சுன்னா எதனால ஓடுது? ஒரு வியாதியஸ்த வந்தா சுகமாகறான், எதனால சுகமாகறான்? அதை தெரிஞ்சுக்கணும். அந்த நாமத்தை ஒரு நாளைக்கு 1,00,000 முறை உத்தரிச்சாலும் கூட பத்தாது. அப்படி ஒரு மேலான நாமம். ஆபிரகாம் கேட்கிறாரு அந்த நாமம், மோசே கேட்கிறாரு அந்த நாமத்தை கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்கயா, உலகத்தையே மீட்கிற அந்த நாமத்தை கொடுங்கயா. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், அதுக்கு ஒரு காலம் வரும், அது அதிசயம், அதெல்லாம் கேட்காதப்பா. யாக்கோபு கேட்கிறாரு, உடைய நாமம் என்ன? அதை ஏன் கேட்பானேன், அது அதிசயம். அத்தனை பேருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் மறைச்சி ஊழியத்துக்கு புறப்படுற அன்னைக்கு நம்ம கையில கொடுத்து அமிச்சாரு, இந்த நாமத்தோட போ, உனக்கு முன்பாக ஒன்றும் நிற்காது, உனக்கு முன்பாக எதுவும் எழும்பாது. அப்படி எழும்பி வர்றதை கூட என் நாமத்தில் விரட்டு, என் நாமத்தில் துரத்து. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அதுதான் இயேசுவின் நாமம். எங்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெஸ்ட் சொத்து எது தெரியுமா? அவருடைய நாமம். அந்த நாமம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த நாமம் இருந்தால் சகலத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் நீங்க போகும்போது அடைக்கப்பட்ட வாசல்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க, எல்லாமே திறந்த வாசல் தான். இந்த ஊழியத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால ஒரு 16 நாட்டுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த 16 நாட்டு இமிகிரேஷன் ஒன்று இருக்கு. 16 நாட்டு இமிகிரேஷன், அதில் இது பண்ணி போகணும், தாண்டி போகணும். அதையும் தாண்டி ஒரு எம்பசி இருக்கு, அங்கே போய் நம்ம இன்டர்வியூ வைப்பாங்க. சிலதுக்குலாம் இப்போ யூஎஸ்க்கு இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து என்ன செய்வாங்கன்னா யூஎஸ் எம்பசியில் இன்டர்வியூ வைப்பாங்க. இவ்வளோத்துக்கும் போகணும், இவ்வளோ இடத்துக்கும் போய் நின்று இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம். யூகே எம்பசி போயிருக்கிறோம், யூஎஸ் போயிருக்கிறோம், சுவிட்சர்லாந்து எம்பசிக்கு போயிருக்கிறோம். அங்கே உட்காந்து அந்த ஊருக்காரங்க தான் கேள்வி கேட்பாங்க. அவங்களுடைய நாலேஜோ அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஸ்லாங்கோ எதுவும் நமக்கு தெரியாது. அவங்க எதிர்பார்க்குற க்ரைட்டீரியாவும் நமக்கு கிடையாது. நம்ம மினிஸ்ட்ரிக்கு போகிறோம், போகும்போது
என்ன பேசிஸில் போவேன் தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன், என்ன பேசிஸில் நான் போவேன் தெரியுமா? ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்காக போகிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. அங்கே நிற்கிற ஆள் எப்படி பேசுவான், ஏது பேசுவான்னு எனக்கு தெரியாது. நான் உங்கள் நாமத்தில் போகிறேன். நீங்கள் என்ன அனுப்புனா நான் போகிறேன், இல்லைன்னா நான் போகலை. இது வரைக்கும் சொல்கிறேன், ஒரு எம்பசி கதவும் எனக்கு அடைக்கப்பட்டது கிடையாது. ஒரு இமிகிரேஷனிலும் நான் அடைக்கப்பட்டது கிடையாது. கேள்விகள் கேட்கப்படும், பதில் சொல்லப்படும். ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு இடத்துல நான் அடைத்து நிறுத்துறது கிடையாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என்னோடு கூட இருக்கிறது. அந்த முத்திரை மோதிரம், அது அந்த ஸ்டாம்ப், அது நம்ம கையில் இருந்துச்சுன்னா போதுங்க. ஒரு விசா இருந்துச்சுன்னா, ப்ராப்பர் விசா இருந்தால் நாட்டுக்குள்ள விடுவான். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர் விசாவே இயேசு என்கிற நாமம். இந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அதனால தான் மோசே கிட்ட சொல்றாரு, நீ போ, அந்த நாமத்தோட போ. என்ன ஆண்டவரை எப்படி நம்புவாங்க? ஒன்ன நம்ப மாட்டாயா? அதான் உண்மை. மோசே, நீ இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி வந்திருக்கிற. ஆமா. உன்னை நம்ப மாட்டான். ஆமா. நான் ஆடு மேய்க்கிறவன். நான் போய் ஒரு 6 லட்சம் புருஷனையும் அவங்க மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் வாங்க, நான் உங்களை கானான் தேசத்துக்கு கூட்டு போறேன்னா எப்படி நம்புவான்? யோசிச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாத 40 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து திடீர்னு, ஆண்டவர் வாங்க எல்லாரும் கிளம்புங்க, ஆண்டவர் உங்களை பாலம் தேன் ஒரு தேசத்துக்கு கூட்டு போக சொன்னாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம போய் சொன்னா யாராவது வருவாங்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம சொன்னா யாராவது வருவாங்களா? அவ மோசே கேட்டது நியாயமான கேள்வி. எப்படி ஆண்டவரே, நான் ஒத்த ஆளு போய் 5 லட்சம் பேர், ஒரு பெரிய நாடு, அது இஸ்ரவேலுங்கிறது தனி நாடு உள்ள, அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க ஒரு பெரிய இனம். அந்த மக்கள்கிட்ட போயிட்டு எல்லாம் புறப்படுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க, எங்க கானான் தேசத்துக்கு போறோம். ஓ, யாரையா நீ, எங்கிருந்தியா வந்த, நீ சொல்ற நான் எப்படியா நம்புறது? அப்படி கேட்டானா அவங்ககிட்ட சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக். இந்த வார்த்தை சொன்னா நம்பிடுவானா? நான் உங்களை யார் அனுப்புறது? ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்பவர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார். நம்பிடுவானா? நீங்க சொல்லி பாருங்க. இப்ப நீங்க அப்படியே சொல்லி பாருங்க, நம்ப மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்ல, அந்த நாமத்தை நீ உச்சரிக்கும் போது அந்த நாமத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படும். அங்க இருக்கிற 5 லட்சம் பேரையும் உன்னை நம்ப வைக்கும். அந்த நாமம் உன் கையில் இருந்தா உனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் உன்னை நம்ப வைக்கும். அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. எப்படி உட்கார்ந்து பில்லிகிரகா மீட்டிங்ல லட்சக்கணக்கில் ஜனங்க கேட்டாங்க. எப்படி பரிசுத்தவான்கள் மீட்டிங்ல உட்கார்ந்து 10,000 பேர் பேசுறதை எப்படி கேட்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் தான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம பேசுறத ஒருத்தன் எப்படி கேட்பாங்க உட்கார்ந்து? நம்ம அவ்வளவு பெரிய ஆளா? இல்லைங்க. நாம வந்த நாமம் அப்படிப்பட்ட நாமம். அந்த நாமத்தை சொல்லும் போது 10,000 பேர் உட்கார்ந்து கேட்பாங்க. அந்த நாமத்தை சொல்லும் போது 20,000 பேர் உட்கார்ந்து கேட்பாங்க. நீங்க படிச்ச படிப்பு, நம்ம படிச்ச படிப்பு, நம்ம கிட்ட இருக்க ஞானம், அறிவு மொத்தத்தையும் ஊத்தி நீங்க பேசி பாருங்க, கேட்கவே மாட்டாங்க. ஆனா இயேசு நாமத்துல சொல்லி பாருங்க, கேட்பாங்க. மனுஷன் கேட்பான், பிசாசு கேட்கும், காற்று கேட்கும், கடல் கேட்கும், அத்தனையும் கேட்கும். காரணம், அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. நீங்க இனிமேல் அந்த நாமத்தை யூஸ் பண்ணி பாருங்க. வியாதியா, பலகீனமா, அந்த நாமத்தை சொல்லி பாருங்க. நீங்க டாக்டர் கிட்ட போறது போகாத ரெண்டாவது விஷயம். நீங்க எப்ப போறீங்களா போங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வியாதியை பார்த்து சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்துல உங்ககிட்ட வருகிறேன், இந்த உடம்பை விட்டு வெளியே போன்னு சொல்லி பாருங்க. பிரச்சனை வரும்போது சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்துல சொல்றேன்னு, போகும், நடக்கும். ஏன்னா அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. ரெண்டாவது, மோசே கிட்ட என்ன கொடுத்து அனுப்புறாரு தெரியுமா? முதலாவது, நான் வரேன். அடுத்தவன் கேட்பான், அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், ஆனா அவன் கேட்பான், என்னன்னு கேட்டா சொல்லு, என் நாமத்தை சொல்லு. மூன்றாவது, மோசே கிட்ட ஆண்டவர் கொடுத்த முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். இப்ப நாமத்தை யாருக்காக சொன்னாரு? தேவ ஜனங்களுக்கு. தேவ ஜனங்க நம்பணும். ஆனா பார்வன் நம்ப மாட்டான். பார்வன் என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். அவனுக்கு ஆபிரகாமின் தெரியாது, ஈசாக்கின் தெரியாது, யாக்கோபின் தெரியாது. அவங்ககிட்ட போய் இயேசு நாமன்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். இப்ப அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த ஜனங்களுக்கு சொல்றதுக்கு என்ன கொடுத்த? நாமத்தை கொடுத்த. இந்த ஜனங்களுக்கு இது போதும். ஆனால் பார்வனுக்கு வேற ஒன்று வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்க தெரியுமா? அற்புதங்களும் அடையாளங்களையும் கண்டு அவன் உங்களை போக விடுவான். மூன்றாவது கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற வல்லமையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான 3வது குவாலிட்டி அற்புதமும் அடையாளம் செய்யணும். சபை செய்யணும். ஒரு சபை ஒரு இடத்துல இருந்தா அந்த சபைக்குள்ள அற்புத அடையாளம் நடக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவ எப்படி இருந்தார் தெரியுமா? இயேசுடைய ஊழியத்தை ஒரே வசனத்துல பைபிள் சொல்லும். ஒரு வசனத்துல பைபிள் சொல்லும் இயேசு எப்படி ஊழியம் பண்ணார். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் மினிஸ்ட்ரி டோட்டலா ஒரு வசனத்துல முடிஞ்சிருப்பாரு. தேவன் கூட இருந்தார். அதான் இங்க சொல்றாரு, கூட இருந்தார். நசரேயனாகிய இயேசு நாமம் அங்க இருக்கு. மூணாவது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வசனம் தெளிவா சொல்லுது, நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுக்கே அற்புத அடையாளம் தேவைப்பட்டுச்சு. ஒரு மனுஷனுக்கு வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம அதை பத்தி அடுத்து பார்க்க போறோம். ஆனா அந்த வசனம் எதனால உறுதிப்படும் தெரியுமா? வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார்.
சபை வைக்கிற அல்லது சபை ஆரம்பிக்கிற தம்பிகள் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆனால் சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். அப்போ நான் அந்த சபைக்கு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எல்லா சபைக்கும் நான் ஜெபம் பண்ணுற ஒரு விஷயம், ஆண்டவரே இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, ஒரு பெரிய அடையாளம் நடக்கணும் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அந்த அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் தேவ ஜனங்களுக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வந்து தேவ ஜனங்க விசுவாசிக்கிறவங்க, அவங்களுக்கு அவங்களே அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசிக்கிறவரால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. இப்போ விசுவாசிக்கு தேவையானதை என்ன பண்ணினோம்? விசுவாசியை ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. ஆனால் யாருக்கு தேவை இந்த அற்புத அடையாளம் தெரியுமா? பார்வோனுக்கு தேவை, தேவனை அறியாதவங்களுக்கு தேவை. தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஒரு அடையாளம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு கிராமத்தை கூட்டிட்டு வந்துருவா. ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அடையாளம் நடக்கணும். நாம போய் காஸ்பலே சொல்ல வேணாங்க, நாம இங்க நடக்கிற அற்புத அடையாளத்துக்கு திரளான ஜனங்கள் ஓடி வருவார்கள்.